ஹாய் எவ்ரிவன். பிரிட்டில் ஃபெயிலியர், டக்டைல் ஃபெயிலியர் இது எதில் வரும் அப்படின்னாக்கா இம்பாக்ட் டெஸ்டிங்கில் வரும். இம்பாக்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு மெட்டீரியலுடைய டஃப்னஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அதில் நம்ம வந்து ஹை லோடு அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, எந்த அளவுக்கு அது டிஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இம்பாக்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அதில் வரக்கூடிய ஃபெயிலியர் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பிரிட்டில் ஃபெயிலியர். இது வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து இதில் வந்து இருக்காது. சடனாக வந்து மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகிடும். அண்ட் ரேபிட் கிராக் ப்ரொபகேஷன் பை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. சின்ன எனர்ஜி மூலயமாவே அதில் வந்து ரேப்பிடாக பெரிய அளவில் வந்து கிராக் ஃபார்ம் ஆகி நமக்கு வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா ரயில் தண்டவாளம் சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டன் மெட்டீரியலாக இருக்கும். பட் வந்து டப்புன்னு அடிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அது வந்து சடனாக வந்து பிரேக் ஆகிடும். அதுக்கு பேர் தான் வந்து பிரிட்டில். பிரிட்டில் அப்படின்றது வந்து உடையக்கூடிய தன்மை தான் வந்து பிரிட்டில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டக்டைல் ஃபெயிலியர். டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து requires much higher load to initiate and propagate the crack until failure. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து அலாய் மெட்டீரியல் அந்த மாதிரியா இருக்கும். ஸோ அதனால அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதுக்கு வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலுமே அது ஈஸியாக பிரேக் ஆகுது. அது வந்து டக்டைல் அப்படின்றப்போ அது வந்து வளைஞ்சு நெளிஞ்சு அதுக்கப்புறம் கிழியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மெட்டீரியல் வந்து சடனாக வந்து பிரேக் ஆகாது. எலாங்கேட் ஆகிட்டு அதுக்கேற்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆஃப் த ஃபெயில் பார்ட். ஸோ டக்டைல் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து அலாய் மெட்டீரியலில் நம்ம வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் அதில் கிராக் வந்து ப்ரொபகேட் ஆகி அது மூலயமா அந்த மெட்டீரியலை வந்து பிரேக் ஆகுறதுக்கு பேர் தான் வந்து டக்டைல் ஃபெயிலியர். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க மாதிரி தான் அது ஈஸியாக வந்து அந்த அளவுக்கு வந்து பிரேக் ஆகிடாது. ஸோ அது வந்து லைட்டாக தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அது வந்து கிராக் வந்து இனிஷியேட் ஆகி அது வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.